எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம இன்டகிரல்ஸில் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அதில் ஈஸியாக நம்ம எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் கியூப் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது அப்படின்னா இதை வந்து ஒரு பெரிய ப்ராசஸில் போடணும். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா டிஃப்ரென்சியேஷன் இன்டகிரேஷன் தனித்தனியாக பிரிச்சுக்கணும். எக்ஸில் வர்றது டிஃப்ரென்சியேஷன், இ பவர் எக்ஸில் வர்றது இன்டகிரேஷன். எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x². இ பவர் எக்ஸ் என்ன பண்ணாலும் இ பவர் எக்ஸ் தான். மறுபடியும் 3x² 6x, இன்டகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். அதே மாதிரி 6x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 6. அப்போ இதை கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆப்போசிட் சைன் ப்ளஸ் மைனஸ். அப்போது எக்ஸ் கியூப் இதிலிருந்து ஒவ்வொன்றா கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. இப்போ போட்டதுக்கு அப்புறமா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொன்றா ஜாயினாக மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கணும். எக்ஸ் கியூப் இ பவர் எக்ஸ் மைனஸ் 3x² இ பவர் எக்ஸ், மறுபடியும் ப்ளஸ்ஸு 6x இ பவர் எக்ஸ் மைனஸ் 6 இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நீங்கள் இன்டகிரல் எக்ஸ் பவர் 5 இ பவர் எக்ஸ் டிஎக்ஸை எப்படி இன்டகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சரோட. See you soon.